சனி பகவானுடைய வக்ர காலம் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சாதாரணமாக 10 நாள் 15 நாளைக்கு வந்துட்டு போகக்கூடியது கிடையாது. 4.5 மாதம், ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போது ஒரு 4.5 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரியதொரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத நாம் ரொம்ப சரியாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பல பேர் வந்துட்டு சனி பகவானாலே பயப்படுவாங்க. சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படின்னா அதை விட அதிகமாக பயப்படுவாங்க. என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும். இப்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 அவிட்டம் நட்சத்திரத்துக்கு போவார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு போவார். இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்துட்டு ரிஷப ராசியில் இருக்கார். ராகு மீனத்தில் இருக்கார். கேது கன்னியில் இருக்கார். சனி பகவானுடைய வக்ரத்தோடு சேர்த்து இந்த வருட கிரகங்களுடைய நகர்வு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சனி பகவான் வந்துட்டு தன்னுடைய பார்வையை மேச ராசியில், சிம்ம ராசியில், விருச்சக ராசியில் பதிக்கிறாரு. அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ராசியில் பார்க்குறாரு. மேஷம் விருச்சகம் 2த்தையும் பார்க்குறாரு. சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியையும் பார்க்குறாரு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானுக்கு பகை வீடு. மேஷம், சிம்மம், விருச்சகம் 3மே பகை வீட்டை தான் சனி பார்க்குறாரு. அப்போது இந்த வக்ர காலகட்டத்தில் அவருடைய பார்வைக்குன்னு தனி பலன் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து இந்த ஒரு 4.5 மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி அப்படிங்கிறது நடக்குது. 7.5 நாட்டம் அப்படிம்பாங்கல்ல கிராமத்தில் ஒரு பக்கத்தில். 7.5 நாட்டம் சனியில் இப்போ உங்களுக்கு முதல் சுற்று அப்படிங்கிறது நடக்குது. அப்படிங்கிறதுனால இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 7.5 சனியினுடைய முதல் காலகட்டம் அப்படிங்கிறது விரய சனி. 2.5 வருஷத்துக்கு விரய சனி, 2.5 வருஷத்துக்கு ஜென்ம சனி, 2.5 வருஷத்துக்கு பாத சனி. இப்போது நீங்கள் விரய சனியில் இருக்கிறீங்க. காசு பணத்தை விரயம் பண்ணக்கூடிய ஒரு இடம். இதை நாம் ஒரு 2ஆக பிரிச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 3ஆவது இடத்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை. அதாவது 30 வருஷத்துக்கு ஒருக்க சனி பகவான் ஒரு ராசிக்கு அப்படியே 7 உட்காருவார். அப்போது உங்களுக்கு 30 வயசுக்கு கீழ்பட்டவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் சுற்றாக இருக்கும். 30 வயசுக்கு மேற்பட்டவராக இருந்தால் 2ஆவது சுற்றாக இருக்கும். இப்போது இந்த 30 வயசுக்கு கீழே இருக்கும்போது பெரும்பகுதி எல்லாருக்கும் பெற்றவங்களோட ஒரு அரவணைப்பில் இருப்பீங்க. அப்போ அந்த கஷ்டம் அப்படிங்கிறது பெருசாக நமக்கு தெரியாது. அப்போது பெற்றவர்களுக்கு தான் கஷ்டம் வரும். நம்மளால் விரைய செலவு, நமக்கு ஒரு ஃபீஸு கட்டினா நம்ம காலேஜுக்கு போக மாட்டோம், பாதியில் ஓடியாந்துருவோம், இந்த மாதிரிலாம் ஓடிட்டுருப்போம் இல்லைங்களா? அப்படி தான் இருக்கும். அப்போது 2ஆவது சுற்று உள்ளவங்களுக்கு தான் நம்ம முக்கியமாக பார்க்குறோம். ஏன்னா அப்புறம் தான் குடும்பம், பிள்ளை, குட்டி அப்படிங்கிறதெல்லாம் அந்த 30 வயசை கடந்தவங்களுக்கு தான் எல்லாமே அமையும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது விரய சனி அப்படிங்கிறது ரொம்ப கொடுமை. 10 ரூபா காசு நம்மளால் மிச்சம் வைக்க முடியாது. அப்படி தான் இருக்கும். 10,000 சம்பாதிச்சு போட்டு எடுத்துகிட்டு போனால் வீட்டில் 15,000 ரூபா காத்துக்கிட்டு இருக்கோம். 50,000 எடுத்துகிட்டு போனால் 60,000 ரூபா காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வாழ்க்கையில் கடன் வாங்கவே கூடாதுடா. கூழை குடித்தாலும் கஞ்சியை குடித்தாலும் ஒரு 10 ரூபா கடன் வாங்கி நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சியத்தோட வைராக்கியத்தோடு வாழ்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள கூட கடன் வாங்க வைக்கக்கூடியது தான் இந்த விரய சனி அப்படிங்கிறது. அப்போ கடன் கண்ணி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்படியே இல்லாட்டி எங்கேயாவது போயிட்டு சிக்கி அப்படி சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏதோ ஒரு ரூபத்தில் யாரோ ஒரு கூட்டம் அங்கே அர்ஜென்ட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம கை கட்டி நின்று ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நகை நட்டெலாம் கொஞ்சம் அடமானத்துக்கு போகும். குடும்பத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்காது. இப்படி எல்லா காசையும் செலவு பண்ணிக்கிட்டு வெட்டியாக உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அதே நேரத்தில் சுப விரயத்தையும் கொடுப்பாரு. ராசிக்கு அதிபதி குரு பகவானுக்கு சனி பகவான் பகை கிரகமாக இருந்தாலும் கூட 12ஆவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 11ஆவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போது லாபஸ்தானத்துக்கு அதிபதி விரயத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது காசு பணம் செலவானாலும் சரி அதற்கான வருமானம் அப்படிங்கிறது வந்துடும். சும்மா நான் வெட்டி செலவெலாம் பண்ணிட்டு சுற்றலை, ஏதோ 10 ரூபா வருது, அப்படியே டக்குன்னு கொஞ்சம் செலவாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மழையிலே மாற்றிக்கலாம். பொதுவாக மீன ராசிக்காரவங்க கொஞ்சம் கையை இழுத்து பிடிக்கிற ஆளுங்க தான். வெட்டி செலவு அப்படிங்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு காரியத்தையுமே திட்டமிட்டு செய்வாங்க. ஒரு பொருள் வாங்கினா கூட ஒரு 10 இடத்துல விசாரிச்சுட்டு அதில் எது தரமாக இருக்குது, எது விலை கம்மியாக இருக்குது எல்லாத்தையும் கலந்து கட்டி பார்த்து வாங்கக்கூடிய ஒரு ஆளுங்களாக தான் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களையே ஒரு 10 ரூபா கடன் வாங்க வைக்கிற ஒரு சூழல் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். இப்போது சனி பகவான் வக்ர காலம், அதாவது பலமிழந்து நிற்பார். அதாவது லாபஸ்தானத்துக்கு அதிபதி பலம் இழக்கிறது அப்படிங்கிறது கெடுதல். விரயஸ்தானத்துக்கு அதிபதி விரயத்தில் இருந்து பலம் இழக்கிறாரு அப்படிங்கிறது நன்மை. அப்போது இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த விரய செலவுகள் அப்படிங்கிறது வராது. தேவையற்ற விரய செலவுகள்ங்கிறது வராது. அப்படியே வந்தாலும் சுப விரய செலவாக இருக்கும். ஒரு கல்யாணம் காட்சி பண்ணோம், பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு கட்டி பார்த்தோம், ஒரு நிலம் வாங்கி பார்த்தோம், இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், ஒரு நேர்த்தி கடன் செலுத்தணும், இல்லை சுப நிகழ்ச்சி ஏதாவது நடத்தி பார்த்தோம்.
அந்த மாதிரி சொந்த பந்தத்தில் கல்யாணம் காட்சின்னு சொல்லி ஒரு மோதிரம் போட்டேன், செயின் போட்டேன், இந்த மாதிரியான ஒரு செலவு அப்படிங்கிறது தான் வரும். தேவையில்லாமல் ஒரு மருத்துவ செலவோ, ஆஸ்பத்திரியை கொண்டு கொட்டுறதோ, இல்லை தொழில் ரீதியாக ஒரு நட்டமோ அது இதுக்கு மேலே வேலை இல்லை. ஒரு 4.5 மாதத்துக்கு நீங்கள் நல்லபடியாக இருக்கலாம், எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதோட இந்த சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பெருசாக பலன் இருக்குது. ஏன்னா அது வஜ்ர பார்வை, சனி பார்த்தாருன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போது சனி பகவான் இருக்கிற வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, 7, 10 அது 3டையும் பார்ப்பாரு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 2வது வீடாக இருக்கக்கூடிய மேச ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 6வது வீடாக இருக்கக்கூடிய சிம்மத்தை பார்க்குறாரு. 9வது வீடாக இருக்கக்கூடிய விருச்சகத்தை பார்க்குறாரு. இதை விருச்சகத்தில் குரு பார்வை அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது. அதனால நம்ம அதை 2வது கொஞ்சம் அப்புறமேட்டுக்கு பார்க்கலாம். இப்போ 2வது வீடு மேசராசியில் சனியோட பார்வை விழுகுது அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம். அப்போ நம்ம கொஞ்சம் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கசப்பு இருக்கும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம்னா வரணமையாது, சரியாக வந்தாலும் தட்டிக்கிட்டு போவோம். காசு பணம் ஒரு 10 ரூபா இருக்காது. ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளே ஒரு 10 ரூபா கடன் வாங்க வச்சிடும், நம்மளே கடன்காரனுக்கு பதில் சொல்ல வச்சிடும். அந்த ஒரு நிலைமை இனிமேல் இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு பார்வை பலமாக இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ கடனெல்லாம் அடைச்சி போடலாம். குடும்ப உறவுகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. நமக்கு மட்டும் மரியாதை இல்லாமல் போயிருந்தது, இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவுகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கும். 6வது வீட்டில் குரு பார்வை அப்படிங்கிறது இருந்துச்சு இல்லைங்களா? ருணரோக, சத்துருஸ்தானம், நோய், கடன், பகை, எதிரிகள் இதை குறிக்கக்கூடிய இடத்துல சனியுடைய பார்வை இருந்து இது எல்லாத்தையும் ஒரு பந்து தான் ஆடி இருப்பார். பெருசாக நமக்கு ஒரு 10 ரூபா கடன் அப்படிங்கிறது வந்துட போகிறதில்ல, அது அவர் சரி பண்ணியிருப்பார். பார்வை பலம் இழக்குது அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. இந்த 6ஆம் இட பார்வையால் நமக்கு நன்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஆனால் 9ஆம் வீட்டை சனி பார்த்தா தெரியுங்களா, மேக்சிமம் பெத்த தகப்பனுக்கு பிரச்சனையை கொடுத்துருப்பார். இல்லை பெத்த தகப்பனை காலி பண்ணி விட்டுருப்பார். இல்லைனா நொடிச்சு போவாது வச்சுருந்துருப்பார். இந்த அப்பா வழியில் ஏதாவது பிரச்சனை, அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் சண்டை சச்சரவுன்னு ஒதுங்கி இருக்கிறது, இப்படி இருந்த ஒரு நிலைமை அப்படிங்கிறது மாறும். இதுக்கு மேலே அப்பா கிட்ட நம்ம ஒரு 10 ரூபா நம்ம பிள்ளைக்கு ஒரு சொத்துக்கிட்ட பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு விடுவாங்க. சரி நம்ம தான் கஷ்டப்பட்டோம், பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்கிட்ட பிரித்து கொண்டாந்து கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டோ விற்றுப்பிட்டோ இல்லை அதில் ஏதோ கடையை கட்டி வாடகை கொட்டுட்டோ ஒரு 10 ரூபாய்க்கு பிழைக்கலாம். அதோட குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா 3வது வீட்டில் இருக்கார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராசிக்கு அதிபதி போய் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 7, 9, 11 இந்த 3 வீட்டையும் பார்க்குறாரு. 7ல் குரு பார்வை இருக்குங்கும்போது களத்திரம் வருவது, கணவன் மனைவிக்குள்ளே சரியான பிரச்சனை வந்தாலும் அதை குரு பார்த்து சரி பண்ணிடுவார். சின்ன சின்ன சச்சரவு ஏதாவது டப்புன்னு நம்ம ஆம்பளையாக பார்த்து கை நீட்டினா தான் உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் சரியாயிரும். எப்படி சொல்கிறது, தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி 9ல் குரு பார்வை இந்த இடத்த ஏற்கனவே சனி பார்க்குறாரு. அப்பாவுக்கே பிரச்சனை வரும்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த இடத்த குருவும் பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சமாதானப்படுத்தி விட்டுருவார். பெரிய அடிதடி கலவரம் போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி போகாமல் சின்ன சின்ன மனஸ்தாபம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு தந்தையாரோட எப்படி சொல்கிறது, தந்தையார் கூட ஒரு பிரச்சனை இருந்தாலும் கடைசி நேரத்தில் இழுத்து பிடிச்சி போயிடலாம். பெருசாக நம்ம செலவு பண்ணி வைத்தியம் பண்ணி பார்த்து ஒன்றும் முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற அளவுக்குலாம் இது நடக்காது. ஸோ இதுவும் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. அந்த மாதிரி குருவுடைய பார்வை அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் வெறும் ராகு வீட்டில் விழுகுது. விரயத்தில் சனி இருந்தாலும் கூட லாபத்தில் குரு பார்வை இருக்கும்போது வரக்கூடிய விரயத்துக்கு தக்கன வருமானம் 10 ரூபா கொடுத்துருவாரு. கவலைப்பட வேணாம். சர்ப்பதோஷ பிரியில் இருக்கீங்க அப்படிங்கிறதா ஒரு சங்கடம். அது ஜென்மராசிக்குள்ளேயே யார் உட்காந்துருக்கா, விஷப்பாம்பு ராகு உட்காந்துருக்கும். கனவுல பாம்பு வர்றது, வண்டி வாகனத்தில் போனால் குறுக்க பாம்பு வர்றது, மேலே திண்டாது ஆனால் அடிக்கடி நம்மளை வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அதாவது பாம்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வாரத்தில் ஒரு 2 நாளாவது பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த சர்ப்பதோஷம் கொடுக்குறது. களத்திரத்தில் உங்களுக்கு கேது இருக்கார். ஆனால் கேது வந்துட்டு குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு. அதனால் நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராகு தான் பிரச்சனை. அப்போது சர்ப்பசாந்தி பரிகாரங்களில் யோக பலம் பெற்ற ஒரு நல்ல நாளில் நீங்கள் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அப்படி ஒரு பெரிய ஒரு பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சனிக்கிழமைகளில் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றுங்க, அனுமன் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை பழத்தால் ஒரு தீபம் ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீண் செலவு, வெட்டி செலவு, மருத்துவ செலவுகளை விடுதலை கொடுத்து ஒரு 10 ரூபா காசு பணம் செலவாகி போனது, பேங்க் அக்கௌண்ட்டு காலியாக போனதை மறுபடியும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிற ஒரு காலமாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத அடைய முடியும்.
இந்த ஒரு காலகட்டத்தில் சனி வக்ரத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வக்ரம் அப்படின்னா சனி மறைஞ்சிருக்கிறதா அர்த்தம். ஸோ பெருசாக நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இங்கே எல்லாமே முயற்சி அப்படிங்கிறத பேஸ் பண்ணது தானே. ஸோ எல்லாமே நன்மைக்கு.